நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட்லேருந்து சின்ன கொரியர் அனுப்பிச்சி விட்டேன் சென்னைக்கு. அது கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. அதை பிக்கப் பண்ண தான் போகிறோம் இன்றைக்கி. எடுத்தோடனே வீட்டிலேருந்து கிளம்பி பெட்ரோல் பங்கு புதுசாக ஓப்பன் பண்ணிட்டாங்க எங்கள் ஊரில். இத்தனை வருஷம் பெட்ரோல் பங்கு கிடையாது. பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இதான் எங்கள் ஊர்லேருந்து ராம்நாடு போகிற வழி, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு. எங்கள் ஊர்லேருந்து ஷார்ட் கட் இது. இங்கேருந்து நேராக நம்ம ஆர்எஸ் மாவட்டம் ரூட்டை பிடிச்சி ராமேஸ்வரம் மெயின் ரோடு பிடிச்சி போகணும் நம்ம. இது வந்து எங்கள் ஊர் பாலம், பெட்ரோல் பங்க் தாண்டி பாலம் இது. இதில் நம்ம நேராக போய் ரைட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் கட்டு. இதில் நம்ம ரைட் கட் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் கட்டு. இதில் போய் நேராக போனோம் அப்படின்னா மெயின் ரோடை பிடிச்சிரும், ராமேஸ்வரம் மெயின் ரோடை பிடிச்சிரும். நம்ம அதில் போயிடலாம். வெளியே ராமநாடுக்கு வந்துட்டோம். ரொம்ப நேரம் கழிச்சு இதான் ராமநாடு மெயின் சிக்னல். டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அட்ரஸ் கேட்டோம். நேராக போய் இல்லை ரைட் திரும்புனாங்க. இந்த ரோடு தான் ஒரு அரண்மனை ரோடு. அதுக்கப்புறம் நேராக ஒருத்தர் அட்ரஸாக கேட்டு கொஞ்சம் சுற்றி தான் போனோம் அந்த ஆஃபீஸுக்கு. அந்த கொரியர் ஆஃபீஸே அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப சந்துக்குள்ளே இருந்தது, கிடைக்கல. இப்போ டைம் இருந்தது. அதோட சேதுபதி மன்னர், ராம்நாடு மன்னர் ராஜாவோட கோட்டையை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். இன்னும் திறக்கலை. அதனால் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்தோம். உள்ளே கோயில் பாருங்கள், இந்த ராஜாவுக்காக உள்ளே கோயில் வந்து பார்க்க முடியல, பூட்டியிருந்தது. இதுதான் ரோஜாவோட மெயின் கோட்டை. இந்த சைடில் இருக்க ஓட்டு வீட்டில் ராஜாக்கள் இருக்காங்களாம். இப்போ அவங்க வேலை செஞ்சவங்க அங்கே இருக்கிறவங்க ராஜாவோட ஃபேமிலிஸ்லாம் இங்கே இருக்குது. இப்போ சைடில் பெரிய இடம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இதுலேருந்து தான் உள்ளே வரணும். மெயின் ரோட்லேருந்து உள்ளே வர்றது. இதுதான் மெயினோட இதுக்குள்ளே அரண்மனைக்குள்ளே ஸ்டார்டிங்கு. 30-40 ரூபா டிக்கெட்டு. வீடியோ எடுத்தோம் அப்படின்னா 40 ரூபா டிக்கெட்டு. ரொம்ப அருமையாகவும் சூப்பராக இருக்குது. உள்ள ஊர்னா பாருங்கள், ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் அரசர்கள் வாழ்ந்தது, அவங்களோட பேர். எல்லா சுவத்துலேயுமே அழகழகான ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங். வாய்ப்பு கிடைச்சா ஒரு டைம் பாருங்கள். ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மி, சிட்டிக்குள்ளே இருக்குது, ரொம்ப அலைய வேண்டியதில்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த காலத்தில் இப்போது யூஸ் பண்ண அந்த கத்தியெல்லாம் பாருங்கள், ஹைட்டாக இருக்குது பாருங்கள் கத்தியெல்லாம். அதெல்லாம் அருமையாக தொட்டு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது.
என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரங்கம். இது வந்து அடைச்சிருக்காங்க. இதுலேருந்து வேறு வழி போகிறதுக்கு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். இது பெரிய சுரங்கமாக இருக்குது. கேட்டு போட்டு பூட்டி இருந்தது. இதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதை முடிச்சுட்டு அப்படியே எல்லா சுவரையும் பார்த்தோம். எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாகவும் இருந்தது. அங்கேருந்து அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். வெளியே போகும்போது இந்த கண்ணாடி வட்ட பாலம்லாம் வித்தியாசமான பொருளாக இருந்தது. அங்கேருந்து நேராக கிளம்பி கீழே உள்ள போர்ஷனுக்கு போயிட்டோம். அங்கே பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் ரொம்ப இருந்தது. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே உள்ள போர்ஷனுக்கு போனோம். அங்கே இன்னும் வித்தியாசமான பொருளாக இருந்தது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண கத்திகள் இருந்தது. அதுக்கப்புறம் துப்பாக்கிகள் இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மேலே உள்ள எல்லாமே கத்தி கத்தி மாதிரி ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் கீழே அந்த காலத்தில் இவங்களா உருவாக்கின ஒரு துப்பாக்கி. அந்த துப்பாக்கி வந்து இவங்களா உருவாக்குனதுங்களாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வளரி வளரி மாதிரி ஒரு கத்தி இருந்தது. இந்த கத்தி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட சிம்பிள் போட்டிருந்த கத்தி. பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்ண கத்திங்கிற மாதிரி இதில் போட்டிருந்தது. இப்போ அதோட அவங்க யூஸ் பண்ண சிம்பிள் அந்த கத்தி சொல்லி இதில் போட்டிருந்தது. வித்தியாசமாகவும் ரொம்ப நீளமாகவும் உள்ள கத்தி. அதோட எம்பளம் போட்டிருக்கு பாருங்க, பிரிட்டிஷோட எம்பளம். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இது இன்னும் வித்தியாசமாக இருந்தது. என்னன்னு தெரியல, தெளிவாக எனக்கும் அது புரியலை. என்னமோ இது டூல்ஸ் மாதிரி இருந்தது. இது என்னமோ ஃபோட்டோ போட்டிருந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாம்பலம் மாதிரி அந்த காலத்தில் அந்த சர்வே பண்ணுறதுக்கு கொடுப்பாங்களே தாம்பலம், அது வெங்கலத்தில் உள்ள தாம்பலம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டயம், அதாவது நம்ம ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராஜாக்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தது. ஃபுல்லாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். அவ்வளோ முடியுது. சின்ன அரண்மனை தான். உள்ள வெளியே வந்துட்டு கிளம்பிட்டோம். இதான் என்ட்ரன்ஸ். மெயின் ரோட்லேருந்து உள்ள ஒரு என்ட்ரன்ஸு. இதுதான் முன்பக்கம் உள்ள பகுதி. அப்போ நாங்கள் இருக்கும்போது ஒரு ஃபேமிலிஸ் வெளியூர்லேருந்து வந்தவங்க சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பிட்டு குடியிருப்பு பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் பாக்ஸ். இந்த பாக்ஸ் அங்கே தான் வந்தோம். உத்தரகாண்ட்லேருந்து இங்கே ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பளம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உப்பளம் உப்பு விளைவிப்பாங்கல்ல, அந்த அந்த ஃபார்ம். இது ஃபுல்லாக உப்பளம் தான். உப்பு விளைவிச்சு இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க போல். பயங்கரமான உப்பு, அந்த ஏரியா ஃபுல்லாக உப்பு பழம் தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டயர்ட் ஆகிட்டோம். கொஞ்சம் டீ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தது. அதெல்லாம் வெயிலாக இருந்தாலும் டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்குல்ல, டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் திருப்பி வண்டியில் ஏறி உட்காந்துட்டு அந்த பாக்ஸை வந்து உத்தரகாண்ட்லேருந்து சென்னை வந்துச்சு. சென்னையிலேருந்து அங்கேருந்து இப்போ தான் பிக்கப் பண்ணுற மாதிரி ஒரு மாதம் ஆச்சு ஆரம்பிச்சு. இந்த பாக்ஸ்க்காக தான் இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 110 கிலோமீட்டர் வந்தோம். இந்த பாக்ஸு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு. ஒரு பூட்டு போட்டுருந்தது. பூட்டை வந்து சாவி இல்லை. அதை சும்மா லேசாக கம்பியை வச்சு எடுத்துகிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஒன்றும் இல்லை, இதில் ஒரே ஒரு கம்பளி மட்டும் கிடந்தது, அங்கே யூஸ் பண்ண கம்பளி. அதை எடுத்து பார்த்துட்டு அதோட தூக்கி உள்ளே வச்சுட்டோம். அந்த பாக்ஸை திறக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தேன் எங்கள் அண்ணன் பையன். அந்த பழைய கம்பெனி யூஸ் பண்ண பழைய கம்பெனி சரி இந்த கம்பெனி பாக்ஸ்க்காக தான் போகலாம் பிக்கப் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே அரண்மனை சுற்றி பார்க்குற பெரிய வாய்ப்பு கிடச்சிது. அந்த அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி ராம்நாடு சுற்றி பார்த்து, ராம்நாடு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, 8-10 வருஷம் இருக்கும். அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்தையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதே பழைய கம்பெனி இருந்தது. எடுத்து போட்டு அதோட ஒரு வேலை, பெரிய வேலை முடிஞ்சுது. ஓகே, நான் உங்களை ரொம்ப நன்றி, தேங்க்யூ.